மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் வீரமாணிக்கம் சிவா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முத்து ரமேஷ் நாடார் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆனந்தராஜ், சகோதரி கவிஞர் மா திலகபாமா, சகோதரர் ஜே.கே.ஆர். முருகன், சகோதரர் சவுந்தரராஜன், சகோதரர் நிர்வாக இயக்குனர் நியூஸ் 7 சேனல் வேல்முருகன், சகோதரர் சரவணன், சகோதரர் அனந்த ராமகிருஷ்ணன், சகோதரர் பர்மன் ஜெயச்சந்திரன், சகோதரர் லிங்கஸ்டன், சகோதரர் ஆர்.கே. பிரியாணி அண்ணன் தமிழ்ச்செல்வன், சகோதரி மாணவி தீபிகா, சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மதன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, மேடையிலே அமர்ந்திருக்கும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவரை பத்தி பேச வேண்டும் என்று நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படியெல்லாம் பேசலாம்னு நினைச்சு நான் வந்துக்கினே இருந்தேன். ஆனா இங்க சர்வசாதாரணமா சகோதரி தீபிகா மாணவி பார்த்தீங்கன்னா அவருடைய முழு 124 வருஷத்துடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக எடுத்து உரைத்தார்கள். உண்மையாக மாணவி தீபிகா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அளவிற்கு பெருந்தலைவரை பற்றி ஒரு அழகாக நீங்கள் அந்த வரிசைப்படுத்தி நீங்கள் சொன்னீர்கள். எந்த ஆண்டு பிறந்தார், எந்த ஆண்டு 916 அவர் என்ன செய்தார், 42 எப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நீங்க விபரமா சொன்னீங்க. இன்னமும் நீங்க கடகடன்னு எல்லாத்தையும் சொன்னீங்க. அதை இங்க இருக்கிற மாணவிகள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி நிதானமா ரொம்ப பொறுமையா நீங்க சொல்லணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். உண்மையாகவே உங்களுக்கு தீபிகா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெருந்தலைவருடைய பேத்தி இங்க இருக்கிறாங்க. அவங்க கூட நானும் இந்த மேடையில் உக்காந்து இருக்கிறேன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல ₹1 பணம் வாங்காம எல்லாருக்குமே சர்டிபிகேட்டு வழங்கிய ஒரு ஆட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் பிரியாணி அண்ணன் கடையை நான் அடிக்கடிக்கு பார்த்துருக்கிறேன். அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் அவர் போர்டில் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். இங்கே வந்தோடனே பார்த்தேன். அதே மாதிரி இளமையா எப்பயுமே அந்த ஃபோட்டோவில் எப்படி போர்டில் இருக்கிறாரோ அதே மாதிரி அண்ணன் இருந்தார். ரொம்ப சந்தோஷம். இங்க முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் ரொம்ப அருமையாக தெளிவாக எல்லாமே பேசினாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்ணாச்சி என்று நீங்கள் எல்லோரும் மளிகை கடையாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு துணி கடையாக இருந்தாலும் சரி, மரியாதையோடு அழைத்து அண்ணாச்சி வாங்க உக்காருங்க, நீங்கள் துணி எடுத்தா எடுங்க, எடுக்காட்டினாலும் போங்க, நிறைய டிசைனை பாருங்கன்னு சொல்லி ஒரு அன்பான ஒரு கூட்டம், ஒரு அன்பான தொழிலதிபர்கள் தான் இங்கே எல்லாருமே மேடையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பணிவு தான் ரொம்ப முக்கியம். அது எங்களுடைய தலைவர் தளபதி எப்படி இருப்பார்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண
ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களை சரிசமமாக உட்கார்ந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. உண்மையாக சொல்லப்போனால் அவர் வேலுமணி அண்ணன் நாடார் இதை பார்ப்பேன், எங்கேயோ ஒரு பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தா தினந்தோறும் அட்வர்டைஸ்மெண்ட்டு மாலை மலர் பேப்பரில் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க நான் மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்தே சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் தான் இந்த புத்தூர் கட்டு இதெல்லாம் போடுவாங்கன்றது சொல்லுவாங்க. நான் இன்றைக்கும் அந்த இடத்த பார்த்துன்னு இருப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இங்கே எல்லோரும் உக்காந்து இருக்கிறவங்களும் சரி, ஒரு தொழிலை செய்கிறத மரியாதையாக உண்மையாக செய்யக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் எந்த விதத்திலும் தொந்தரவாக எங்களுடைய நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரே ஆட்சி தலைவர் தளபதியுடைய ஆட்சி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் என்னை சொன்னார், டி நகர்ல நான் ஓட்டு கேட்டது 4 நாள், தலைவர் தளபதி கோசம் தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் ஒன்று சொன்னேன், எக்காரணத்தை கொண்டும் டி நகர்ல மாமூல் என்ற பேச்சு இருக்காது என்று சொன்னேன். இன்று வரை அதை கடைபிடிக்கப்படுகிறது. இன்று வரை அல்ல, கடைசி காலம் வரைக்கும் மாமூல் என்ற பேச்சு கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருப்பது யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் தொழில், உங்களுடைய உழைப்பு, அதுல ஒரு ரூபாய் நாங்க எங்களுக்கு அதை கொடுக்குறீங்களா, டொனேஷன் கொடுக்குறீங்களா, ஒரு 100 பேருக்கு புடவை கொடுக்குறீங்களான்ற வேலையெல்லாம் எங்க கிட்ட இருக்காது. நாங்கள் உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செய்யக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுடைய முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். யாரு தவறு செய்தாலும் அடுத்த வினாடியே அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் எங்கள் தலைவர் தளபதி இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டோம். உங்களுடைய வியாபாரத்துக்கு நாங்கள் உறுதுணையாக பாதுகாப்பாக இருப்போம் என்பதை மீண்டும் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் மாணவ மாணவிகள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, நல்லா படித்து நீங்கள் நல்ல இடத்துக்கு வரணும். அதற்கோசம்தான் ஊக்கத்தொகை உங்களை கௌரவித்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சி எந்த அளவிற்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தாரோ அதே போல் நம்மளுடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஆட்சியும் அப்படித்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் நாம் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நாம் நடப்போம். அது மட்டுமில்லாமல் தலைவர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் பெயரை வைத்திருக்கிறார். அதே போல அண்ணன் முத்து ரமேஷ் அவர்கள் தலைவர் காமராஜர் அவர்களை பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கடந்த ஆட்சியில் வைக்கல நீட்டுன்னு அது தலைவர் தளபதி அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கண்டிப்பாக தலைவர் தளபதியிடம் அனுமதி பெற்று தலைவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.